தன்னை சஸ்பெண்ட் செய்ததை திரும்ப பெற வேண்டும் கதறி அழுத காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி. தன்னை களங்கப்படுத்தியதாக கூறி மாமன்ற கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்ததை திரும்ப பெற வேண்டும் என வார்டு பகுதி மக்களுடன் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் மேயரிடம் மனு அளித்தார். கடந்த மாமன்ற கூட்டத்தில் செம்மொழி பூங்கா 40 கோடி ஊழல் தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த புகார் தொடர்பாக மாமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என 44வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி முறையிட்டார். அப்போது திமுக கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் காயத்ரியை 2 மாமன்ற கூட்டத்திலிருந்து மேயர் ரங்கநாயகி சஸ்பெண்ட் செய்தார். இந்நிலையில் இன்று கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் தங்களது வார்டு பகுதி மக்களுடன் வருகை புரிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி தன்னை சஸ்பெண்ட் செய்தது திரும்ப பெற வேண்டும் எனவும் களங்கம் ஏற்படுத்தியதாக தெரிவிப்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் அதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் அப்போது வலியுறுத்தினார். ஒரு கட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் முன்னாள் மேயர் காலனி வெங்கடாச்சலத்தின் மகள் தன்னை களங்கம் ஏற்படுத்தியவர் என கூறுவது மிகவும் வருத்தம் அளிப்பதாக கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் மேயர் ரங்கநாயகியிடம் கவுன்சிலர் காயத்ரியுடன் சென்று 44வது வார்டு பகுதி மக்கள் மீண்டும் தங்கள் கவுன்சிலரை சஸ்பெண்ட் செய்யாமல் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் மனு அளித்தனர். இது தொடர்பாக மேயர் ரங்கநாயகியிடம் கேட்டபோது தான் சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற முடியாது என்றும் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் அவர்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் தெரிவிக்கலாம், அதிகாரிகளிடத்தில் தெரிவிக்கலாம் என கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் இந்த கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி. மாமன்ற உறுப்பினர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. இதோ என் கூட நிற்கிறாங்களே, இந்த தோழிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. மக்களுக்கு ஒரு குறைனா அதை இந்த மன்றத்தில் கேட்கணும். அதை கேட்கறதுக்கு தான் ஒவ்வொரு அரசியல்வாதியுமே இருக்கும். இப்ப நான் இங்க வந்திருக்கிறது நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இந்த பொதுமக்கள் என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு நான் நியாயம், என்னோட நியாயத்தை நான் கேட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த மேயர் கிரீவன்ஸ், அதாவது குறை தீர்க்கும் நாள், மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்கள் குறை தீர்க்கும் நாள் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடத்தணும். ஆனா அவங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் நடத்துவாங்க. மக்களை சந்திக்க பயம். வீடு தேடி இல்லம் தேடி வருபவர் தான் ஒரு மாண்புமிகு மேயர். ஆனா மக்களை எல்லாத்தையும் இங்க மன்றத்தை தேடி வர வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பொதுமக்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு நியாயம் உங்ககிட்ட கேட்க போறாங்க. அந்த நியாயத்தை என்னன்னு நீங்களே எல்லாரும் கேளுங்க. இல்ல இவ்வளவு காலமா இப்படிதான் நடந்தது. எத்தனை காலமா சொல்றீங்க? என்னுடைய தந்தையார் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் மேயர் காலனியார் வெங்கடாச்சலம் அவர்கள் மக்களை தேடி மாமன்றம் என்று சென்றுள்ளார். மறந்துட்டீங்களா? இல்லங்க, இப்போ 4.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவ்வளவு நாளுமே வந்து இதே 4.5 வருஷமும் நான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேங்க. ஒரு மன்ற கூட்டத்திலேயாவது இந்த காயத்ரி பேசாம இருந்திருக்கேனா? ஒவ்வொரு மன்ற கூட்டத்திலையும் நான் பேசுவேன். நான் பேசினதை நானே பதிவும் பண்ணியிருக்கேன் மன்றத்தில். எங்களை சுற்றி மன்றத்தில் 100 கேமரா பதிவு செஞ்சுட்டு இருக்கு. அது போக வெளியில் வந்து பத்திரிகை துறையிலையும் நான் பேசுவேன். உள்ள ஒவ்வொரு முறையும் நான் பாரபட்சம் பார்க்காம கேள்விகள் எழுப்புவது வழக்கம். அதே போலதான் அன்னைக்கு தினமலர்ல 40 கோடி வந்துச்சுங்களே, உண்டா இல்லையா? இல்ல விளக்கம் கொடுங்க. இல்ல தினமலர்ல தவறான செய்தியா போட்டுட்டாங்களா? அதை நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. நாங்க பிரதிநிதிகள், மேயர் வேணா வராம இருக்கலாம் வீதிக்கு. நாங்கெல்லாம் வீதி வீதியா போய் டிச் அடிச்சு குப்பை அடிச்சு பெருச்சாளி செத்ததை அள்ளிட்டு அப்படி சுத்திட்டு இருக்கோம். அப்படி நாங்க போகும்போது பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? 40 கோடி ஊழல் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் பங்கு இருந்திருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. அப்படி ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. எல்லா 100 மாமன்ற உறுப்பினருக்கும் சேர்த்து தான் நான் கேட்டேன் அன்னைக்கு. சார், எஸ் ஆர் நோ, ஆர் வி நீட் ஒரு 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 விசாரணை கமிட்டி, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாம் இத்தனைக்கும் லேடிஸு, மேயர் லேடி தான். என் சீலை பிடிச்சி இழுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குங்க? அங்கே என்ன நடக்குது? என் சீலை பிடிச்சி இழுத்தது மட்டும் இல்லாமல் என்னை 2 கூட்டத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நியாயத்தை பத்திரிக்காரங்களே சொல்லுங்க.
என்ன எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணணும்? அப்போ சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா என் வார்டு பிரச்சனை யார் பேசுவாங்க? யாருங்க பேசுவாங்க? ஒரு மாமன்ற கூட்டத்துக்குள்ளார அரங்கத்துக்குள்ள மாமன்ற உறுப்பினர் தான் பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுவார், மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுவார், பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. அப்ப என் வார்டு பிரச்சனை 2 மாசத்துக்கு என் வார்டு அப்படி கழுவி விட்டுட்டீங்களா? இல்ல நீங்க வந்து கேக்குறீங்களா? அதுக்காக தான் இத பாருங்க. எனக்கு இதுல ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா? களங்கம் வார்த்தை போட்டிருக்காங்க. களங்கம் வர அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேங்க? களங்கம்ங்கிற வார்த்தை எப்படி போடலாம்? நான் ஒரு மரியாதையான குடும்பத்தை சார்ந்தவள். என் குடும்பம் அனைவரும் பொதுமக்களுக்காகவே சேவை செஞ்சவங்க. நான் வந்து மாமன்றத்துக்கு களங்கம் ஏற்படுத்திட்டேன் போடுறாங்களே, என்னங்க களங்கம் ஏற்படுத்தல? எப்படிங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம்? காயத்ரியே உங்களுக்கு அரசியல் ரீதியா பிடிக்கல. மாநகராட்சிக்குரிய மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் வந்து என்கிட்ட போன்ல அவரு, மேடம் உங்களுக்கு நடந்தது தவறுதான், நான் மாண்புமிகு மேயர் கிட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன், அவங்கள சஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த நியாயமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா மாண்புமிகு மேயர் வந்து களங்கம்னு போட்டிருக்காங்க. நான் என்ன களங்கம் பண்ணினேன்னு சொல்லுங்க? என்ன களங்கம் நான் பண்ணியிருக்கேன்? எவ்வளவு கடுமையாக நான் உழைச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? தவறு இல்லைங்களா? வார்த்தையை பிரயோகிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கொட்டனதை அள்ள முடியாதுங்க. நான் ஒரு பொண்ணு இல்லை, எனக்கு குடும்ப குழந்தைங்க இருக்கு. இதோ என்னுடைய குடும்பங்கள் இங்க நிக்கிறாங்க. நீங்க சொல்லியிருக்கிற அந்த களங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கதான் என் கூட வந்திருக்காங்க. அவங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து இன்னைக்கு கேட்கிறோம். இவங்க அத்தனை பேர் கையிலையும் மனு இருக்கு. அந்த மனுவை இன்னைக்கு மாண்புமிகு மேயர்கிட்ட கொடுக்க போறோம். மேயர் அம்மாவை தயவு செய்து இங்க வர சொல்லுங்க. என் பொதுமக்கள் சந்திக்கணும். என்ன பண்ண போறீங்க? அவங்க சொல்லுவாங்க. நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணவங்க தான் இவங்க காயத்ரி அவங்க. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு இத்தனை வருஷமா எல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எது சொன்னாலும் உடனே வந்து பண்றாங்க. ஆனா எங்க சார்பில் அவங்க வந்து மாமன்றத்தில் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணுங்கிற ஒரு இதுல எல்லா ஜென்ஸுக்குமே அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி அம்மா அக்கா எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து அது ஒரு மன்றத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது எல்லாருக்குமே அது சங்கடமாக தான் இருக்கு. அது தவறு தான். அந்த தவறுக்கு வந்து அது ஏற்று அவங்க இது பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அந்த 2 மாதம் சஸ்பெண்டுங்கிறது வந்து எவ்வளவோ எங்கள் இதில் இருக்குது. ஏரியாவில் ஒரு ரோடு இல்லை 2 ரோடு இல்லை, எல்லா சாலைகளுக்கும் அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு எவ்வளவோ இது டிராபேக் ஆயிடுச்சு. அவங்க வராமல் நீங்கள் வந்து பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னோம். இல்லை நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுங்கன்னு. ஆனால் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்க. நாங்கள் எங்கள் எங்களுதுன்னு சொல்லலை, நம்ம வரி பணத்தில் தான் நம்ம எல்லாருமே இது பண்ணுறோம். ஆனால் அது வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அது தவறு தான். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க இது பண்ணி அவங்கள உடனடியாக அவங்கள வந்து மன்றத்தில் இது பண்ணி எங்களுக்கு உண்டான இது சஸ்பெண்ட் ஆர்டரை வந்து நாங்கள் தப்பு பண்ணவங்களுக்கு இது ரத்து பண்ணி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் வந்து இதன் மூலமாக எங்கள் சார்பில் பொதுமக்கள் சார்பில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இது பிரபாவதி. ஓகே, என்னங்க இப்போ நாங்கள் வந்து அந்த மனுவை வந்து மேயர்கிட்ட கொடுக்க போகிறோம். கொடுத்து எங்களுக்கு வந்து அதை ரத்து பண்ணி எங்களுக்கு திருப்பி அவங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா சேவையும் செய்யணும். அதன் மூலியமாக நாங்கள் எல்லாருமே செய்கிறோம். வேற சொல்லுங்க. எத்தனையோ கார்பரேஷனில் அவங்க கூப்பிட்டா யாரும் வரல. கடைசியில் அந்த அம்மாவுக்கு தான் சொன்னேன், அவங்க ஆளை அனுப்புனாங்க, வந்து க்ளீன் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய பக்க விளைவுகள் இருக்குது. அந்த அம்மாவெல்லாம் எல்லாம் சேர்ந்து கலங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த அம்மா கலங்கமாக பேசலை. அதனால் தயவு செய்து கலங்கம்ன்ற வார்த்தைக்கே இதெல்லாம் ஆட்சேபனை பண்ணி அவங்களுக்கான இதை வந்து நியாயத்துக்கு வந்து ஒரு தீர்ப்பு அளிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். வணக்கம்.